எடப்பாடியார் டெல்லி போயிருக்காரு, என்ன புது வியூகங்களா? இதனால கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குங்களா இப்போ அவர் டெல்லி பயணத்தினால? டெல்லி பயணம் என்பது அவர் ஒரு நீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஐயா வணக்கம். வணக்கம். எடப்பாடியார் டெல்லி போயிருக்காரு, என்ன புது வியூகங்களா? டெல்லி போக போகிறாரு. போயிருக்காரு. இன்னைக்கு 16ஆம் தேதி இல்லைங்களா? போயிட்டாரா? ஆமாங்க. ஓகே. அதை பற்றி நம்ம ஒரு அந்த எடப்பாடியுடைய டெல்லி பயணத்தை பற்றி ஒரு சின்ன சிந்தனை. அரசியல்வாதிகள் டெல்லி போவது என்பது எப்போவுமே வழக்கமான ஒன்று தான். ஆனால் இன்றைய சூழலை அவர் டெல்லி போவது என்பது பலருக்கும் பல விதமான கேள்விகளை உண்டாக்கும். அதற்கு காரணம், இதற்கு முன்னால் செங்கோட்டையனை கூப்பிட்டு அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பேசியதாக ஒரு செய்தி வருகிறது. அது உண்மையாக பொய்யா என்பது பற்றி இன்னும் உறுதிதான் செய்யப்படவில்லை. 2 தரப்பிலுமே, செங்கோட்டையின் தரப்பிலுமே அவர் சந்தித்தது உண்மையாக பொய்யா என்பதற்கு அவர் ஒரு பிதற்றலான ஒரு பதிலைத்தான் சொல்கிறாரு. ஹரித்வார் போனேன், ராமரை பார்த்தேன், அப்போவே அமித்ஷாவை பார்த்தேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தேன், நான் ஈரோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு டைம் மாற்றி போடுங்களான்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்றுக்கும் உதவாத ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவன் இப்படி பண்ணார். இதனுடைய செங்கோட்டையின் டெல்லி போன விஷயம், அதற்கு அப்பால் எடப்பாடியார் டெல்லி போகிற விஷயம், இதை ஒப்பிட்டு பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அது தனி, இவருடைய அரசியல் பயணம் என்பது தனி தான். பயணத்துக்கான காரணம் கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். நம்ம சரியானது தானே. ஒரு தமிழர், நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒரு தமிழர், வெங்கட்ராமன் அவர்கள் பின்னால் ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம் தமிழர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அதை ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இப்பொழுது இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடியார் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பதில் என்ன ஒரு புதிய விஷயம் ஒன்றும் இல்லை. அது வழக்கமான ஒன்று தான், மரபுப்படி தான். அது ஒரு நல்ல விஷயந்தான். இதனால் கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குங்களா இப்போ அவர் டெல்லி பயணத்தினால? டெல்லி பயணம் என்பது அவர் டெல்லி பயணத்துக்கு முன்னால் ஒரு கோடிட்டு காட்டிய ஒரு விஷயத்தை நான் இப்போ நினைவுபடுத்த விரும்புகிறேன். எங்களுக்கு வெற்றி பிரதானம் அல்ல, ஆனால் எங்களுக்கு மானம் பெரிது அப்படின்னு சொல்கிறார். அவர் இப்பொழுது எங்களுக்கு வெற்றியை விட மானம் பெரிது அப்படின்னு சொல்லுவதற்கு இப்போ அவசியம் என்ன வந்தது என்பதை நாம் உற்று நோக்கினோமானால், அவருடைய போக்கிலிருந்து, அவருடைய அரசியல் களத்திலிருந்து அவரை இப்படித்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆணையிடுவதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அந்த 2 வார்த்தையில் தெரியுது. ஆனால் நன்றி மறப்பது நன்றன்ட்டு நாம் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தான், அவங்களுக்கு நாங்கள் நன்றி உணர்வோடு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்களே. ஆமாம். அப்போ தமிழக மக்கள் மத்தியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் இருந்த ஒரு பெரிய ஏக்கம் அம்மாவே போயிட்டாங்க, அடுத்தபடியாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மத்திய அரசியல் ஆளுகின்ற அரசாங்கம் பக்கபலமாக நின்று நான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லாமல் சொன்ன விஷயம் தானே அது. அதற்கு பின்னால் தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மத்தியில் பெரிய உணர்வு இருந்தது. ஓ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருந்தது. அதுக்கு இது எப்படின்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியாவை நோக்கி கப்பல் படை அனுப்பிச்சது, அது வந்துக்கிட்டு இருக்குது, இந்தியாவே மூழ்கி போயிடும், இந்தியாவே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழலில், பதட்டமான சூழலில் ரஷ்யா ஒரு போர்க்கப்பலை அனுப்புது. அடுத்த நிமிஷமே அந்த உணர்வு மாறி போச்சு. நமக்கும் உலகளவில் நமக்கு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற உணர்வு இந்திய மக்களுக்கு வந்தது இல்லையா? இல்லை, இதனால் 4 ஆண்டு காலம் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க. மக்களுக்கான திட்டங்கள் என்ன மத்திய அரசாங்கத்திலிருந்து பெருசாக நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்கள் எல்லா சமயங்களையும் கிடைக்கிற மாதிரி தானே நமக்கு கிடைச்சிது, ஒன்றும் வித்தியாசம் அது கிடைக்கல. நீங்கள் 4 ஆண்டு கால ஆட்சியை வெற்றிகரமாக கொண்டு வந்ததே எடப்பாடியுடைய ஒரு பெரிய ராஜதந்திரம். அது ஒரு திறமைன்னு கூட நான் சொல்லுவேன். நீங்கள் திட்டங்கள் தீட்டப்படுவதும் அந்த திட்டங்களுக்கு பணங்களை ஒதுக்குவது என்பதும் மத்திய அரசாங்கத்துடைய வேலை, அதை கேட்டு பெறுவது மாநில அரசாங்கத்துடைய வேலை. அவர் காலத்தில் தானே 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டாந்தார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் நீட்டு மத்திய அரசாங்கத்தோட கைக்கு போயிடுச்சிங்களா? ஜெயலலிதா மேயர் இருக்க வரைக்கும் அவங்க தடுத்து வச்சுருந்தாங்க. எடப்பாடியார் வந்ததுக்கப்புறம் நீட்டை விட்டுட்டாங்க இல்லைங்களா? நீட் என்பது ஒரு கல்வி என்பதே ஒரு பொதுப்பட்டியலில் இருக்குது.
அது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து கூட அந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்த பேசி தீர்த்துக்கிற விஷயந்தான். பொதுப்பட்டியலில் இருந்தாவே 2 பேரும் பேசணுங்கிறது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த நீட்டினுடைய அவசியம் அத்தியாவசியம் என்பது பற்றி பொதுமக்கள் மத்தியில் நீட்டை பற்றி ஒரு பெரிய வெறுப்பு இல்லை. நீட்டை பற்றி பொதுமக்கள் மத்தியில் வெறுப்பு இருந்ததுன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் எல்லாரும் அதுக்கு ஒரு பெரிய போராட்டமும் புரட்சியும் வந்திருக்கும். இல்லை, அது வராமல் தான் இருக்குதுன்னு தோணுது. என்ன காரணம்னாங்க ஐயா, இங்கெல்லாம் வந்து காதில் போட்டிருக்கிற தோடுலேருந்து உள்ளாடைகள்லேருந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு துப்பட்டா போட்டு போகக்கூடாது அப்படியெல்லாம் ரொம்ப கெடுபிடிகள்லாம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு போய் தேர்வு எழுத வைக்கிறாங்க. ஆனால் வட மாநிலத்திலலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு கெடுபிடியே கிடையாது. அப்போ அவங்க தேர்வில் எளிதாக வெற்றி பெற்றுறாங்க. அப்போ தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்மளுடைய பணத்தில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரி அதில் வந்து மற்ற மாநிலத்தை மாணவர்கள் வந்து பயன்படுறாங்க. நம்ம மாணவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது இல்லைங்களா? எனக்கு மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை அமுல்படுத்துவதற்கான ஒரு நிர்வாக இயந்திரம் இருக்குது. அந்த நிர்வாக இயந்திரத்துக்கிட்ட தனிப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் வந்து நீ வடமாநிலையில் இருக்கிறவங்கெல்லாம் நீட் தேர்வுக்கு எப்படி வேணாலும் அனுமதி கொடுங்க, எப்படி வேணாலும் அவங்க தேர்தல் எழுதிக்கிட்டோம் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டிருக்காரா? இதெல்லாம் நிர்வாக சீரழிவு, அந்த பியூரோக்ராட்டிக் பண்ணுறது. அதனால் பாதிக்கப்படுவது நம்ம தமிழ் இல்லை, பாதிக்கப்படுவது என்பது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரிலாம் நடந்தபோது எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாங்க, அது சண்டை போட்டாங்க, அதுலேருந்து மாற்றம் வந்தது. அதெல்லாம் நிர்வாக குளறுபடிகளாக தான். அதனால் தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் காது கடுக்குன்னு எல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறது அதுக்கும் நீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு அரசு இயந்திரத்தினுடைய குறைபாடு தான். ஆனால் நீட்டு வேணுமா வேண்டாங்கிறத பற்றி இன்னும் ஒரு தெளிவான மக்கள் மத்தியில் ஒரு தெளிவான முடிவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நீட்டு வந்து மக்களை, மாணவர்களை, பெற்றோர்களை மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுமே. ஆனால் இந்நாளும் இங்கே வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டத்தை விட பெரிய போராட்டம் நடந்திருக்கும் மாணவர்கள் மத்தியில். மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டை விட இது அத்தியாவசியமான. அடுத்தடுத்து வர கட்சிகள் வந்து நாங்கள் வந்து நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறனாலேயே நிறைய ஆட்சி மாற்றங்கள் கூட நடந்தது. மக்கள் கேட்காமலேயே நீட்டை நான் வந்து நீக்குவேன்னு சொல்கிறது. மக்கள் என்றைக்கு போராடி களத்துக்கு வந்தாங்க நீட்டை இப்போ நீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் 2 லட்சம் கொடுத்து 3 லட்சம் கொடுத்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற நீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் பல இடங்களில் கல்வி குழுமங்கள் இருக்குது. ஒரு நீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு பையன் நடத்துகிறான். அவங்ககிட்ட 1000 பேர் படிக்கிறாங்க நீட் தேர்வுக்காக. ஒவ்வொரு பையனுக்கும் 2 லட்சம் வசூல் பண்ணுறான். நீட் என்பது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பூதாகரமாக காட்டப்படுகிறது. என்னை பொறுத்தளவில் நீட்டை வேண்டான்னு சொன்ன மாணவர்கள் யார்? ஏதோ ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்குதுங்கிறதுக்காக அது நீட்னால தான் அந்த தற்கொலை நடந்தது அப்படின்லாம் இல்லை. அது ஃப்ரஸ்ட்ரேஷனில் நடக்கிற விஷயம். அது நீட்டு இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பிள்ளைக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும்னு ஆர்வத்தில் இருக்கிற பிள்ளை கிடைக்காம போச்சுன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதனுடைய பின்விளைவுகள் வந்து அது சாகிறது, தூக்கு போட்டுக்கிறது, இப்படிலாம் நடக்குது. அதையெல்லாம் தூக்கிக்கிட்டு இவங்க வந்து நீட்டை பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப அசிங்கமானது. அது அல்ல. நீட்டை வந்து நீட்டில் வெற்றி பெற முடியாது. அரசு ஒரு ஏழை எளிய மாணவர்கள்லாம் வந்து நீட்டு தேர்வு எழுத முடியல, 2 லட்சம் கொடுத்து படிக்க முடியல அப்படிங்கிறதுலாம் இல்லை. 2 லட்சம் கொடுத்து படிக்காமல் கரூர் லைப்ரரியில் படித்து நீட் எழுதி பாஸ் பண்ணவங்க 10-20 டாக்டர் இருக்காங்க. இந்த நீட் என்பது பள்ளி மாணவர்கள் அவரவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு படிக்கிறாங்க. 2 லட்சம் கொடுத்து படிக்கிற ஒரு 100 பேர் படிக்கிறவங்கள 5 பேர் மெடிக்கல் போகிறான். 95 பேர் 2 லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்து வர்றான். ஆனால் சாதாரண கிராமப்புற பிள்ளைகள் வந்து அங்கங்கே இருக்கிற லைப்ரரியில் படித்து அந்த லைப்ரரி எனக்கு தெரிய கரூர் மாவட்ட நூலகத்தில் வந்து சிவகுமார்னு ஒரு லைப்ரரியன் இருக்கார். அவர் வந்து மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்களை கொடுக்குறாரு. இலவசமாக பெரிய ஏசி அறையே வச்சுருக்காரு. அங்கே மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்கே மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க, பொறியியல் கல்லூரிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நீட் மூலமாக மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு இருந்திருக்குது. இருந்ததனுடைய காரணமாக தான் அரசு பள்ளியில், கிராமப்புறங்களில் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு 7.5% ஒதுக்கீடு அவர் பண்ணார். 7.5% ஒதுக்கீடு கொடுத்தோடனே கிராமப்புறத்திலெல்லாம் டாக்டர் உருவாயிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊஞ்சப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, சின்ன கிராமம்.
அந்த கிராமத்தில் நீட்டு பற்றி இப்போ 2 லட்சம் கொடுத்துலாம் படிக்கல. ஒரே குடும்பத்தில் ரவிங்கிற ஒரு பையன், அவருக்கு ஒரு பையன் பொண்ணு, 2 பேரும் நீட்டே எழுதாமல் கிராமப்புறத்தில் 7.5% அந்த பயன்பாட்டில் 2 பேரும் டாக்டர் ஆகியிருக்காங்க. அரசு கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க. அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் தான், ஏழை மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு 7.5% கொண்டு வந்தார் எடப்பாடியார் அவர்கள். அப்படி கல்வித்துறையில் நீட்டை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த நீட்டில் இருந்து ஒரு பயத்தை போக்குறதுக்காக இந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இப்போ இந்த டெல்லி பயணத்தினால மறுபடியும் ஏதாவது ஒரு அரசியல் முன்னேற்றம் இருக்குங்களா? டெல்லி பயணம் என்பது இது ஒரு அரசியல் பயணமாக நான் கருதலை. அவர் டெல்லிக்கு போகிறாரு, சிபி ராதாகிருஷ்ணன் சந்திக்கிறாரு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா என்னங்கிறது யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல தயாராக இல்லை. ஆனால் ஒரு அரசியல் பார்வையிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இவர் என்டிஏ கூட்டணி, அதில் வந்த சலசலப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு மூத்த அமைச்சர் போய் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களை பார்த்துருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வரும்பொழுது இவருடைய டெல்லி பயணத்தில் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கே ஏதோ அவர்கள் ஏதோ கருத்து பரிமாற்றம் இருக்கும். அதனுடைய அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரியும். அதுக்காக ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று தெளிவாக தெரியும், நீங்கள் எடப்பாடியாரை கூப்பிட்டு அரசியலில் இப்படித்தான் நடத்த வேண்டும், நீங்கள் இவர்களையெல்லாம் சேர்த்துக்கணும், இவரோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முற்படுவார்களே ஆனால் அது கிஞ்சித்தும் நடக்காது. அதற்கு ஒத்துப்போவதற்கு எடப்பாடி ஒன்றும் தைரியம் இல்லாதவர் இல்லை. போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போகிறார், எனக்கு வெற்றி முக்கியம் இல்லை, மானம் முக்கியம், மானம் பெரிதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய கௌரவம், அந்தஸ்து, அவர் நடத்துகிற அரசியல் கட்சி, இதுக்குள்ளெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு அவரை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அவரோட தானே நீங்கள் உறவு வச்சிங்க. அப்புறம் ஏன் உங்களுடைய அரசியல், உங்கள் கட்சியில் இருக்கிற குளறுபடிகள் மூலமாக தானே அவர் வெளியில் போனார். உங்கள் மாநில தலைவரே அந்த பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத விரும்பாத ஒரு மாநில தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பாராளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சிங்க. ஒரு 10-15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தால் மோடிக்கு இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. போய் பீகாரில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு பார்க்கணும்னு அவசியமே இருந்திருக்காரு. தற்போதுள்ள பாரதிய ஜனதா தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அதிமுக பாஜகவோட உறவு ஒரு பலமடைஞ்சிருக்கு மாதிரி நீங்கள் கருதுறீங்களா? நிச்சயமாக அவர் நயினார் நாகேந்திரன் வந்தார் அப்படிங்கிறதுக்காக இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, தமிழ்நாடு தலைவராக யார் வந்திருந்தாலும் அவர்கள் மேல்மட்டத்தினுடைய அறிவுரைப்படி நடக்கிறவங்க தான். மேல்மட்டத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் இந்த தலைவர் பண்ண முடியும். முன்னாடி இருந்த தலைவர் அந்த மாதிரி. ஆனால் மேல்மட்டத்தினுடைய கட்டளைப்படி, மேல்மட்டத்தினுடைய அறிவுறுத்தல் படி நடக்காத முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன் போக்கில் தானே இந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும், அதற்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஊடகத்தை கூப்பிட வேண்டியது, அவர்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டியது, டிஎம்கேவுக்கு ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4 எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தவர் ஊழலை வெளிக்கொண்டு வந்தார் இல்லைங்க? ஆமாம், ஃபைல் 1, ஃபைல் 2 அந்த ஊழல் வெளிக்கொண்டது எங்கே நிற்கிது இப்போ ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியெல்லாம் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ அந்த ஃபைல்லாம் என்னாச்சு? அதை யாரை ஏமாத்துறதுக்காக இந்த ஃபைல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே மக்களுக்கு அதிருப்தி இல்லைன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஒவ்வொரு சொல்லும் பொருள் புதித்ததே, அது ஒன்றும் வாந்தி எடுக்கிறது இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்குது. ஆக நீங்கள் முன்னாடி ஃபைல் 1லேருந்து ஃபைல் 4 வச்சுருக்கேன், நான் பார்த்துட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய வீராப்பு பேசிக்கிட்டு இருந்தீங்களே ஊடகத்து மத்தியில். இன்றைக்கி அந்த ஃபைல் எங்கே இருக்குது, அதனுடைய நிலைப்பாடு என்ன, அதை விளக்கி இந்த ஃபைல் ரெடி ஆகிட்டு இருக்குது, இப்போ வரப்போகுது, இந்த ஆட்சி அகற்றுவதற்கு நான் தயாராகிட்ட கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வந்தார் இல்லைங்க? பெட்டியில் போட்டு ஆளுநர்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வந்தார் இல்லைங்க? ஆமாங்க, அதோடு முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா? அப்புறம் அவரோட அவர் அரசியல் அதிகாரத்தில் எதுவும் இல்லைங்க, கட்சியின் தலைவர் தானே, கட்சி அதை தானே செய்ய முடியும், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இல்லை, கட்சி தலைவர் இவ்வளோ தான் செய்ய முடியும்னா அதை செஞ்சுருக்க வேண்டியதில்லை. நான் ஃபைல் தான். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சர்க்காரியா கமிஷன் கொண்டு வந்தது, ஊழல் சர்க்காரியா கமிஷன் ஊழலை பற்றி.
அது எம்ஜிஆர் வந்து வாதாடி வெற்றி பெற்று இது ஒரு விஞ்ஞான ஊழல்னு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி அதை முடித்தார். உங்கள் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நான் ஃபைல் 1லேருந்து 4 வரல எல்லாம் வச்சுருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை உண்டா இல்லையான்னு பார்த்துருவேன், ஆச்சா போச்சான்னு பெரிய தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அதே அண்ணாமலை இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு ஃபைல் ரெடி பண்ணுறேன்னாருங்களே. இல்லைங்க, அவர் பண்ணட்டும், அதிமுகவை பண்ணட்டும், யார் வேணாலும் பண்ணட்டும், அவர் எல்லாத்து மேலேயும் பண்ணுவார். அவருக்கு வந்து வாயில் பேசுகிறத தவிர அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கு என்னென்னா ஊடகங்கள்லாம் எவன் வளர்னாலும் அதை பேசுபொருளாக மாற்றுறதுக்கு ஊடகங்கள் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்கெல்லாம் எந்த ஊடகங்களும் இல்லை. சரி, அதை விட்டுருங்க. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா 1க்கு 3 தடவை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், டைட்டாக இருக்கணும், இதிலிருந்து பிசிறடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு போகிறாரு. அவர் அந்த பக்கம் போனோடனே இவர் மாநில தலைவர் ஒன்றுமே பேசலை. முன்னாள் மாநில தலைவர் சொல்கிறாரு, டிடிவி அண்ணங்க ரொம்ப நல்லவர், ஓபிஎஸ் வந்து சாதாரண முதலமைச்சர் இல்லை, 3 முறை முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லி ரிப்பல்ஸ் கூட துரோகிகள் கூட உறவு வச்சுக்கிட்டு துரோகிகளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உடைக்க பார்க்குறாரு அந்த அண்ணாமலை. அப்போ அந்த அண்ணாமலையை அடக்குவதற்கு, அண்ணாமலையை பேசுவதற்கு தடை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் எந்த மூத்த அமைச்சர்களும் இல்லையா, அமித்ஷா இல்லையா, மோடிஜி அவர்கள் இல்லையா? அதே கோரிக்கை தான் இந்த முறை வைக்கிறதுக்கு போயிருக்காருங்களா? அவர்கள் அடக்கி வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றியான சந்தேகம் வருது. இவர்கள் வேண்டும்னே நம்மளை அதற்கு நிறைய உதாரணங்களை வெளியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். பாரு, மகாராஷ்டிராவில் அப்படி பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநில கட்சிகளை உடைச்சிருது, அது மாதிரி இங்கேயும் பண்ண போகுது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ திருமாவளவனே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சிருன்னு சொல்கிறார். அப்போ அதற்கான வாய்ப்பை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்கோட்டையன் போனோடனே நீங்கள் அதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க. அவர் சொல்கிறாரு, நான் வந்து அமித்ஷாவை பார்த்தேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பார்க்கவே இல்லைன்னு ஒரு நெத்தியில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த தலைவர்கள் இல்லை. எங்களுக்கு தகவல் வரல, பேசுனாங்களா பேசலன்னு தெரியல. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, போனாரா, சந்திச்சாரா, பேசினாரா, எங்களுக்கு ஒன்றும் தகவல் இல்லை. வாணி சீனிவாசன் சொல்கிறாரு, அவர் போனாரா, பேசினாரா, எங்களுக்கு தகவல் இல்லை. அப்போ இந்த மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருக்கும் மத்தியில் இருக்கிற அமைச்சர்களுக்குமான உறவுகளே சரியா இல்லையா? அந்த கரஸ்பான்ஸ் வந்து சரியாக நடக்கலையா? அவங்களோட டாக்டிஸாக இருக்கலாம் இல்லைங்களா? அவங்களுடைய டாக்டிஸாக இருக்கலாம், அவங்களுடைய தந்திரங்களாக இருக்கலாம். ஆனால் அதிமுக கட்சியை கீழாமிக்கு அவங்க மேலே வர்றது ஒவ்வொரு கட்சியும் அதை தானே எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் அமித்ஷாவும் மோடியும் பல தடவை சொல்லிட்டாங்க, இந்த என்டிஏ கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி இயங்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்ககிட்டருந்து செங்கோட்டையன் போனார், அவங்கள பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவே பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. அந்த மத்திய அமைச்சர்களும் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்லல, மாநில தலைவர்களுக்கும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ இந்த செங்கோட்டையன் பேசுகிறதெல்லாம் பொய்யா பித்தலாட்டமா அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெளிவில்லை. ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு சொன்னால், துரோகிகளை கட்சிக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிற ஒரு வரியில் அவர் நின்றுக்கிட்டார். துரோகிகள் யாருன்னு அடையாளம் காணுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் தான் உரிமை இருக்குது. வந்தவன்லாம் அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் என்ன இது என்ன மடமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மடமா? எவன் வேணாலும் கொள்ளையடிக்கிறவன் பொறுக்கி எவன் வேணாலும் வந்து அந்த மடத்துக்குள்ளே தஞ்சம் புகிறதுக்கு? அப்படிலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னமும் வலுவிழந்து போகலை. கிராமங்கள் தோறும் உறுதியோட எகினும் உறுதியாக இருக்காங்க. ஒவ்வொரு தொண்டரும் அப்படியே துடிக்கிறான், ஏதாவது சொல்லிட்டா துடிக்கிறான். இன்னமும் சொல்கிறேன், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை காட்டிலும் எடப்பாடியாரை பற்றி நீங்கள் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கிட்ட போய் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அப்படியே உயிர் விட்டுருவான். ஒன்று நீங்கள் அடி வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா ஒதுங்கி வந்துடணும். அவ்வளோ உணர்வோடு இருக்காங்க.
நீங்கள் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலிருந்து மேல்மட்டம் வரையிலும் அவருடைய தாக்கம் இருக்குதுங்க. நீங்கள் அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு ஒரு எஜமானர் போக்கில், பெரியண்ணன் போக்கில் நீங்கள் இப்படி நடந்துக்கணும், இவங்களை சேர்த்துக்கணும், இப்படித்தான் நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி தோணுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சுக்குநூற உடஞ்சி போயிடும். அதிலிருந்து புறப்படுகின்ற வீரியம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வீரியம் அப்படியே திடீர் பாய்ச்சல் மூலமாக 16 264ங்கிற மாதிரி அப்படி அந்த வீரியம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அது நீங்கள் ஆட்சியை பிடிக்குமா? நீங்கள் கூட்டணி பற்றி தயங்க மாட்டோன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கையில் வந்துட்டு தனிச்சு நின்னா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதிமுக பலமாக இருக்குங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது பலமா பலவீனமா அதை பற்றிலாம் இல்லை. அது மக்கள் மத்தியில் வேரூண்டி இருக்குது. இந்த தேர்தலில் அவர் அறுதிட்டு சொல்லியிருக்காரு, 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு சொற்ப சதவீதமான ஓட்டு தான் நமக்கு தேவை. அந்த ஓட்டை எப்படி அடைவது என்பது பற்றியும் அவர் யோசிச்சிருப்பார். ஆக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி பயணம் என்பதில் பல அரசியல் கருத்துக்கள், பல அரசியல் அனுமானங்கள், யோசனைகள், அவங்கவுங்கள அகநிலை உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அவருடைய புறநிலை யதார்த்தங்களை உண்மையை தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாமும் அப்படித்தான் பேசுகிறோம். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல் அனுமானம் நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால், இந்த அரசியல் பயணம் என்பது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய ஒன்றிணைப்பு இன்னும் நெருக்கமாகவும் இன்னும் இணக்கமாகவும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமே ஒழிய அந்த கூட்டணி பலவீனப்படும் அளவுக்கு அங்கே எந்த வாத விவாதங்கள் இருக்காது. அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தி மேலாதிக்கம் செலுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயலுமேயானால் இந்த கூட்டணி உடைவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்தால் அது திடீர் பாய்ச்சல் மூலமாக வீறு கொண்டு எழுந்த விஷயமாக அது மேலும் வலுவடையும். அவரை ஆதரிப்பதற்கு எனக்கு சொல்கிறேன், நான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிற வீரபாண்டியன் அவர்கள், நாங்கள் அதிக சீட்டு கேட்போம், இன்னும் எங்களுக்கும் தொண்டர்களுக்குமான இணக்கத்தை நாங்கள் நெறிப்படுத்துவோம் இந்தி கூட்டணியில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதனால பல இடதுசாரி மனோபம் உள்ள, முற்போக்கு சிந்தனை உள்ள பல நூறு சிறு சிறு அமைப்புகள்லாம் ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க. நீங்கள் நீர் பூத்த நெருப்பாக இருக்கிற கிராமப்புற அரசியல் கட்சிகள் 1000 கட்சிகள் இருக்குது. அங்கங்கே குழுவாக இருக்காங்க, அவங்கங்கே விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியாரை தூக்கி பிடிக்க ஆரம்பித்தா இந்த 3% ஓட்டு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவு நெருக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய இருக்குமானா நல்லது தான். அது ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணாக அதை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாக தான் இருக்கும் இந்த உறவு. ஆனால் இதை மீறி மேலாதிக்க மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி அணுகுமையானால் அதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒத்துப்போக மாட்டார். அவர் தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற வேகத்தோடு தான் வந்த உடனே அடுத்த பயணம் அவரது இன்னும் வீறு கொண்டு இருக்கும் என்பதை பற்றி எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம் ஐயா. நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. வணக்கம்.